சினம். ஆக்கம் ஆற்றல் மறவன். டோ ஃபவுண்டேஷன், டொராண்டோ, கனடா. சினம் பற்றிய சில சிந்தனைகள். இன்றைய குடும்பச் சூழலில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அன்பு பாராட்டுகிறார்களோ இல்லையோ, கோபப்படுவது நித்தமும் குடும்ப வாழ்வில் இயல்பாகிவிட்டது. அமைதியாக இருப்பது நல்லதா என்றால் ரௌத்ரம் பழகு என்றார் பாரதியார். கோபமே படாதே என்பதை வள்ளுவன் அழகாகச் சொல்கிறார். செல்லா இடத்தும் சினந்தீது செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற என்றார். வலிமையானவரிடம் செலுத்தும் சினத்தை விட எளிமையானவரிடம் கொள்ளும் சினம் மிக மிக தீயது என்பது வள்ளுவரின் கருத்து. எனவே வள்ளுவர் கோபம் தவிர் என்கிறார். கிராமங்களில் ஒரு சொலவடை உண்டு. கோபத்துடன் எழுபவன் நட்டத்துடன் அமர்வான். வன்மையான சினம் தன்னை மட்டும் கொல்லாது தன்னை சார்ந்தாரையும் கொல்லும் என்று சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி என்றார் வள்ளுவர். உடலளவில் சினம் ஏற்படுத்தும் தாக்கம் நோய்க்கான பாதை எனச் சொல்லலாம். இரவில் பலருக்கு நரநரவென பற்களை கடிக்கும் பழக்கம் உண்டு. உயர் இரத்த அழுத்தம் அல்லது இரத்த கொதிப்பு முதலில் தாக்குவது சிறுநீரகங்களைத்தான். நம் கோபத்தால் நம் உடலும் கெட்டுப் போகின்றது. நீரிழிவுக்கு அடுத்து இரத்த கொதிப்பால் பெரும் பாதிப்பில் சிறுநீரகங்கள் சிக்கிக்கொள்கின்றன. இதை ஆங்கிலத்தில் சைலண்ட் கில்லர் என்று அழைப்பார்கள். தனக்குள் ஏற்படும் சினம் வேறு, மற்றவர்களால் தூண்டப்படும் சினம் வேறு. கோபம் என்பது பல வகைப்படும். பொய்க்கோபம், ஆணவக் கோபம், அன்பு கோபம், செல்ல கோபம், அறக்கோபம், சமூக கோபம் என்று பல வகைகள் உள்ளன. பெண்ணின் பொய்க்கோபம் மிக மிக அழகுதான். இருப்பினும் கண்ணகி எரித்தது மதுரையை. அறம்பிறழ்ந்த மன்னனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அது. அதை அறச்சீற்றம் என்போம். சங்க இலக்கியத்தில் அரசனின் சினத்தை தூண்டிய புலவர் பெருமக்களின் பங்கு சொல்லி மாளாது. போருக்கு புறப்படும் பொழுது எடுத்துரைக்கப்படும் பொருண்மைகளாக வீரமொழிகள், அதாவது வஞ்சின மொழி, வீர சபதம் கூறுதல், சீற்ற உணர்வு, அதற்குரிய காரணங்கள் முதலானவை பேசப்படும். அப்பாடல்கள் மன்னரின் சினத்தை தூண்டுவனவாகவும் அவர்களது சீற்றமிக்க செயல்களை புனைந்துரைப்பனவாகவும் பாடப்பட்டிருக்கும். கடுஞ்சின வேந்தே என்றும், கடம்பு முதல் தடிந்த கடுஞ்சினம் என்றும், காலன் அணைய கடுஞ்சினம் என்றும், கடுஞ்சின வேந்தர் செம்மல் தொலைத்த என்றும் சங்க இலக்கிய பாடலடிகள் சீற்றம் கொண்ட வேந்தர்களை சுட்டுகின்றன. தோல்வியுற்ற அரசனை இழிவுபடுத்தும் வகையில் வீர வெறி கொண்ட வெற்றி மன்னன் அவன் தோல்வியுற்றவனின் காவல் மரத்தை வெட்டி எறிதல், போரில் இறந்து போன வீரர்களின் மனைவியரின் கூந்தலை வெட்டி கயிறாக திரித்து களிறுகளின் கால்களில் கட்டி வண்டிகளில் பூட்டி பிணைத்து இழுத்துச் செல்லுதல் யாவும் சீற்றத்தின் வெளிப்பாடாகும். அரசனின் சினத்தை வீரத் தெய்வமான முருகன் சூரபத்மனோடு போரிடச் சென்ற பொழுது கொண்டிருந்த சினத்துடன் ஒப்பிடுவது என சினத்தை பல வகைகளில் பல காலங்களில் மெருகேற்றுவது இப்புலவர்களின் வேலை. கடுஞ்சின விரல் வேல் களிறு ஊர்ந்தாங்கு வஞ்சினம் முடித்த ஒன்று மொழி மறவர் முரசுடை பெருஞ்சுமத்த அரசு பல கடந்து எனவும் கூறலாம். சிலரின் சினம் நியாயமாக இருப்பினும் சற்று கடந்த பின்பு தணிந்து காணும். நியாயமான சினம் அந்த நேரம் வெளிப்படுமே தவிர சற்று நேரம் கடந்த பிறகு அந்த சினம் தணிந்து விடும். இது சான்றோரின் சினம் என்கிறது நாலடியார். நெடுங்காலம் ஓடினும் நீசர் வெகுளி கொடுங்காலம் இன்றி பறக்கும். அடுங்காலை நீர் கொண்ட வெப்பம் போல் தானே தனியுமே சீர்கொண்ட சான்றோர் சினம். அதாவது சீர்மை கொண்ட சான்றோரின், படித்தோரின், நல்ல பண்புள்ளோரின் சினமாவது தண்ணீர் சுடும் பொழுது வெப்பமாகி சூடு தணிந்தது மாறிவிடுவது போன்றது. சான்றோரின் சினம் சிறிது நேரத்தில் ஆறி தணிந்துவிடும். ஆனால் தீயவர்களின் சினமோ பற்றி படர்ந்து
பலருக்கும் அது பரவிக்கொண்டே இருக்கும். இது நாலடியார் பாடலின் வரிகள். இவ்வுலகில் கோபப்படாத மனிதர்களே இல்லை என்று சொல்லிவிட முடியும். அப்படி ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவர் இறந்தவராகத்தான் இருப்பார். உயிருள்ள எவரும் கோபப்படத்தான் செய்வார். கோபப்படுபவர்கள் விபரீதத்தை குறைத்து மதிப்பீடு செய்கிறார்கள். அதுதான் தவறு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என எதிர்வினையில்தான் கோபம் மனிதனை தள்ளும். மூளையில் இதனால் பல மாற்றங்கள் உண்டாகி அவர்களின் உடல் நலக்கேடு ஏற்படும். இதை மக்கள் மனதில் கொண்டால் கோபத்தை தவிர்த்து விடுவார்கள். அதற்காகத்தான் இப்பதிவு. மூளையில் என்னவித மாற்றங்களை இந்த சினம் தூண்டுகிறது என்பதற்கான ஆராய்ச்சிகள் தொடர்ந்த வண்ணமே உள்ளன. மூளையில் உள்ள ஹைப்போதலமஸ் மனதில் ஏற்படும் நிகழ்வுகளின் மாற்றங்களை முடிவு செய்கின்றது. மனதில் நுட்ப அதிர்வுகளை வெளிப்பாடுகளை அமிக்தலா என்ற மூளையின் ஒரு சிறு பகுதி செயல்படுத்துகின்றது. அனைத்து விடயங்களையும் ஞாபகம் வைத்துக் கொள்வதும் இதனோடு தொடர்புடையதுதான். ஆபத்தான சூழல், சூழ்நிலைக்கேற்ற நடத்தை, மனக்கட்டுப்பாடு என்ற நிலைகளில் மூளையுடன் சேர்ந்து இந்த அமிக்தலாவும் செயல்படுகின்றது. இதில் உள்ள நியூரான்கள் மற்றும் கிள்ளியல் செல்கள் மின் அதிர்வுகளை மற்றும் ரசாயன மாற்றத்தை மூளையில் நிகழ்த்துகின்றன. நியூரான்கள் மற்றும் மின்னியல் செல்கள். மனநோய் மற்றும் மூளை சம்பந்தமான அனைத்தும் இந்த அமிக்தலாவின் ஏற்படும் பாதிப்பினால் ஏற்படுவதாகும். கோபமும் மனநோயுடன் தொடர்புடையவைதான். நன்றாக நினைவிற்கொள்ளுங்கள். கோபமும் மனநோயுடன் தொடர்புடையவைதான். பயத்தையும் மகிழ்ச்சியையும் கையாள்வது போலத்தான் சினத்தையும் மூளை கையாள்கிறது. உலகை நேசிக்கும் ஒவ்வொரு கணமும் கோபம், வெறுப்பு, படபடப்பு என அனைத்தும் நம்மை விட்டு நீங்க வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் நமக்கு கூறி சென்றார். வள்ளலார் தன்னுடைய திருவருட்பாவில் மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்கு உட்படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே, அதுவே மரணமில்லா பெருவாழ்வு. தேவையற்ற சினத்தை தவிர்ப்போம். நோயற்ற வாழ்வு வளம் சேர்க்கட்டும் நம் வாழ்வில். ஆக்கம் அன்புடன் ஆற்றல் மறவன், கன்னடா. குரல் பதிவு அன்புடன் முனைவர் சே. ராஜேஸ்வரி, மதுரை. நன்றி, வணக்கம்.